ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கார்த்தி மிருகா. இன்னைக்கான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் மாசி மாதம் அமாவாசையில் ஒவ்வொரு வருஷம் மாசி மாதம் அமாவாசைக்கும் அந்த கோவிலில் தீமிதி திருவிழா இதெல்லாம் நடக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் கோவில் திருவிழா பார்க்குறதுக்கு. சரி, அங்கே போயிட்டு இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் போகணும். ஏன்னா நமக்கு கடை இன்னும் க்ளோஸ் பண்ணலை. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ரெடி ஆகி அதுக்கப்புறம் தான் போவோம். எப்படியும் ஒரு 10 மணி ஆகிடும். நம்ம போயிட்டு சாமி மட்டும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு 6 மணிலேருந்தே நம்ம வீட்டு வழியாக தான் போகணும். நிறைய பக்கத்தில் தான் இருக்குது. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரம் தான். நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க. கோவிலில் பட்டாசுலாம் போட ஆரம்பித்தாங்க. அப்போவே தெரியும், ஓகே கோவிலில் பூஜையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம கடையெல்லாம் சாத்திட்டு அப்புறமா போயிட்டு சாமி மட்டும் கொண்டு வந்துடலாம். இப்போலாம் நம்ம கோவில் திருவிழா வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போகிறோமா, சாமி கும்பிட்டோமா, அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்றோமா, ஒரு 2 நிமிஷம் கோவிலில் உட்காந்துருப்போம், அவ்வளோதான். அப்படியே வந்துடுவோம். ஆனால் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கப்போ சின்ன குழந்தை இல்லை, ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா சூப்பராக இருக்கும். என்னன்னா, எங்கேருந்து வீட்டிலேருந்து போகும்போதே எங்கள் அம்மா பாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எனக்கு கோவிலில் போயிட்டு அங்கே விரிச்சிட்டு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் நான், தங்கச்சி, தம்பி, எனக்கு அப்புறம் 2 தங்கச்சி, தம்பி 4 பேர் இருப்போம். அம்மா, அப்புறம் எங்கள் பாட்டி அப்படின்னு ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேங் சேர்ந்துருவாங்க. ஒரு குரூப்பாக தான் போவோம். போயிட்டு அங்கே போயிட்டு படம்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே போதெல்லாம் டிவி கிடையாது. யாராச்சும் ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் டிவியெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் டிவியெல்லாம் நான் காலேஜ் படிக்கிறப்போ, ஆமாம், நான் 11th படிக்கும்போது என்னமோ தான் வந்தது. அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். அதுலேயே ஒதுக்கி சேனல் மட்டும்தான் வரும். வெள்ளிக்கிழமை ஆனால் ஒளியும் மொழியும் ஓடும். அது மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் 12th படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச டிவியே எங்கள் வீட்டில் வந்தது. அதுவும் ஆமாம், 12th படிக்கும்போது வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் படம்லாம் பார்க்குறது. அதுக்கு முன்னாடிலாம் எப்போயாச்சும் எங்கேயாவது கோவில் திருவிழாவில் திரை கட்டி அதில் தான் படம் ஓடும். அதனால ஒரு குரூப்பாக எல்லாருமே போயிடுவோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேங் சேர்ந்துருவாங்க. எல்லோரும் போயிட்டு கோவிலில் கோவிலில் போய் நம்ம சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, கோவிலில் போய் சாமி கும்பிட்டு ஒரு இடம் பிடிச்சிருவாங்க. இடம்லாம் பிடிச்சி எல்லாம் போயிட்டு அங்கே உட்காந்து ஒரு கேங்காக உட்காந்துட்டு படம் பார்ப்பாங்க தேட்டரில். எனக்கெல்லாம் நான் ஒரு டைம் திருவிழாவுக்கு போகும்போது வசந்த மாளிகை ஓடிச்சு. அந்த படம் கோவிலில், எங்கள் ஊர் ஐயனார் கோவிலில் ஓடிச்சு. நான் போயிட்டு எல்லோரும் உட்காந்து பார்த்தோம். எங்கள் அம்மா டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. பட்டாணி சுண்டல்லாம் இருக்கும். அந்த பட்டாணியெல்லாம் ஒரு கவர் போட்டு பட்டாணி டீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருவாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்ப்போம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு படம் ஓடி 2வது படமும் ஓடும். 2 படம் ஓட்டுவாங்க எப்போவுமே கோவில் திருவிழாவில். நாங்கள் ஃபஸ்ட்டு படம் ஓடிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவோம். அப்புறம் எங்கள் அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு லைனாக வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் எழுப்பிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் அப்பா கூட போனோம் அப்படின்னா, பகலில் திருவிழா நடக்குமா, அந்த டைமில் எங்கள் அப்பா கூட போனோம் அப்படின்னா, எங்கள் அப்பா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி கொடுத்துறாரு. சொல்லிடுவாரு, ஏதாவது வேணும்னா நம்ம என்ன பெருசாக என்ன வாங்க போகிறோம், வளையல் வாங்குவோம், பாசி வாங்குவோம், பொட்டு வாங்குவோம், அவ்வளோதான் வாங்க போகிறோம். அதை தாண்டி வேறு எதுவும் வாங்க போகிறது இல்லை. அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சர்பத்து வாங்கி கொடுப்பாரு. சர்பத்தெல்லாம் குடிச்சிட்டு வருவோம். நல்லா இருக்கும். எங்கள் அம்மா கூட போனோம் அப்படின்னா எங்கள் அம்மா எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. அதெல்லாம் இதெல்லாம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் எங்கள் அப்பா கூட போனால் நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. அதனால எப்போவுமே பகலில் கோவிலுக்கு போகிறதா இருந்தால் எங்கள் அப்பா கூட போயிடுவோம். நைட்டு கோவிலுக்கு போகிறதா இருந்தால் எங்கள் அம்மா கூட போயிடுவோம். எங்கள் அம்மா தான் நல்லா பெருசிட்டு பாயெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நல்லா வச்சுக்கிட்டு உட்காந்து படம்லாம் பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் யாராவது கோவில் திருவிழா இந்த மாதிரி போயிட்டு கோவிலே உட்காந்து படம்லாம் பார்த்துட்டு அங்கேயே தூங்கிட்டு திரும்பி எழுந்திரிச்சு வந்ததெல்லாம் உங்களோட லைஃப்பில் யாருக்காச்சும் நடந்துருச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பசங்கள்லாம் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் ஊரில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஊருக்கெல்லாம் போனேன், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஏதாவது மாதிரி தான் போயிட்டு கோவிலில் போயிட்டு என்ன நடந்தாலும் சரி அங்கே போயிட்டு இப்போலாம் மேக்ஸிமம் கச்சேரி, டான்ஸு அது மாதிரி தான் நடக்குது. அப்போது தான் படம் ஓடும். இப்போலாம் படம்லாம் எங்கேயுமே ஓடுறதே இல்லையா. அதனால் சும்மா போயிட்டு இப்படி கோவிலில் போயிட்டு வருவோம். அது நல்லா இருக்கும். என்னதான் நம்ம இங்கே இருந்தாலுமே நம்ம ஊரில் போய் நம்ம ஊர் கோவிலில் நம்ம சாமி கும்பிட்டு அங்கே போயிட்டு டைம் இருந்துட்டு வர்றது அப்படின்றது அதோட ஹாப்பினஸ் வேறு மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நமக்கு இப்போதைக்கு இங்கே இருக்க பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரி வாங்க, உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன்.
அதுக்கப்புறம் வந்து 2 பசங்களையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கோவிலுக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு. எனக்கு வந்து பெரியவங்கள வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவள் வந்து அவளாகவே ரெடி ஆகிடுவா. குளித்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாமே அவளே பண்ணிடுவா. நம்ம தலை மட்டும் வாரி விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பவுடர் அடித்து பொட்டு வைக்கிறது எல்லாமே வந்து அவளே பண்ணிடுவா. ஸ்கூலுக்குமே அப்படி தான் போவாள். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சின்னவங்களை வந்து உட்கார வச்சு ஒரு தலை வாரன்னா கூட வந்து எனக்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். ஏன்னா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா. அவளையும் ஒரு வழியாக ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு உட்கார வச்சு தலைலாம் வாரி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மேக்கப் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால், சரி அவளுக்கு ஒரு ஐப்ரோ பென்சில்லாம் எடுத்து போட்டு விட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு மேக்கப்பும் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கோவிலுக்கும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு. கோவில் வந்ததுமே வந்து பூ வாங்கிட்டு, எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு. ஏன்னா, அதில் அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவில் அந்த சாமி முன்னாடி ஒரு வேல் இருக்கும். அதில் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோதான். ஒரு வழியாக வந்து கோவிலில் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாய் சொல்லுங்கள். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சரி அப்படியே வெளில வந்தாச்சு. சரி அப்படியே ஒரு வண்டியில் போயிட்டு வண்டிக்கு போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஆயா அப்போ பைக் யார் ஓட்டுவா? யார் ஓட்டுவா? அக்கா ஓட்டுவாங்களா? நீ ஓட்டுவியா? யார் ஓட்டுவா பைக்கை? பின்னாடி போங்க. யார் நீங்கள் ஓட்டுவீங்களா? எங்கள் ஆண்பர் தொடுங்க பார்க்கலாம். எங்க ஆண்பார் எனக்கு தெரியும். எங்க தொடுங்க பார்க்கலாம். பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. அப்போ அப்போ வண்டி ஓட்டணும்ல, பின்னாடி போங்க. ஓப்பன் ஓப்பன் போங்க. குட் கேர்ள். பின்னாடி போங்க.